படையில பொறாமை படையில உங்களுக்கு காட்டுறோம் எப்படி எல்லாம் சோடிச்சு வச்சிருக்கணும். நான் என்ன ஒன்றுக்கு பயந்துட்டு வந்தனோ அந்த சந்தர்ப்பம் மட்டும் இது நடந்திருக்கு. அந்த தொங்கல் வரைக்குமே வந்து பக்கத்தால வருது. வாட்டர்மெலன் ஸ்டார் பயன்படுத்தின டாய்லெட் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இப்படித்தானே அந்த காலத்தில் வந்து பிக்குவாக்களோ இல்லை ராஜாமார்களோ இது பார்க்க ரெண்டு தான் தெரிஞ்சு. ஆனால் அங்காள பக்கத்தில் இருக்கு அப்படி பாருங்க. இந்த சிகிரியா கால ஓவியங்களை வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய தலாவில் நிற்கிறோம். என்னத்துக்காக வந்து நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மண்டகல ஃபாரஸ்ட் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு வடிவாக இருக்கும். உண்மையிலே நான் ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் எவ்வளோதுக்கு வடிவாக இருக்குன்ட்டு. குறிப்பாக வந்து ரெண்டு பக்கமுமே வந்து மரங்களாக இருக்கும். அதே மாதிரி நடுவில் வந்து வாய்க்கால் போகும். அதில் வந்து குளிக்கிற இடங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது தாராளம் இடங்கள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட டிக்டாக்ல வந்து ட்ரெண்டிங்கான ஒரு இடம் அப்படி என்று கூட சொல்லலாம். அந்த இடத்தை பார்ப்ப மட்டும் தான் போய்கொண்டிருக்கோம். உண்மையிலுமே வந்து வேலை எல்லாத்தையும் நாங்கள் ஒரு காரில் ஒரு 5-6 பேர் வந்திருக்க வேண்டிய வைங்களேன், 5 பேர் வந்திருக்க வேண்டிய வைங்களேன். குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இவைகளுக்கு வந்து அந்த இடம் எங்கேண்டே தெரியாமல் எங்கே போகிறோமெண்டே தெரியாமல் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்து இப்போ இன்ட்ரோவில் சொல்லிக்கலாம். அதுக்கே வந்து தெரியும். முதல்ல ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல இருக்கா சொன்னான் போகணும்னா நான் அதுக்கு வந்து விளங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதுலேருந்து கிட்டத்தட்ட தலா டவுனை தாண்டி தான் நாங்கள் போகணும். 6.2 கிலோமீட்டர் காட்டுது. உண்மையிலுமே வந்து அந்த இடம் வந்து நீங்கள் கூகுள்லேயே வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன கையாளி ஆர்வமாக இருக்கிறீங்களா? ஆர்வமாக இருக்கிறோம். சரி, இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுவோம் அப்படியே காரில். சரி, இப்போ இதுலேருந்து வெளிக்கிடுறோம். சரியோ, இவையில் வந்து அதுக்கிடையில் கொய்யாக்காய வேண்டி 2 பேர் பாருங்க. 2 பேரும் நல்ல ஐக்கியமான ஆட்கள். சாப்பிட்ற விஷயத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே. இப்போ எங்களுடைய பயணம் இதுலேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் வந்த உடனே கோன் அடித்து கொண்டிருக்க டவுனுக்குள்ளே இங்கே ஓடுறது. அந்த ஒரு பொறுமை இல்லாத ஆட்கள் வாகன டிரைவர்ஸ் தான் இருக்கணும். என்ன செய்கிறோம் தெரியல. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னாட்டா தலாவ டவுன். இதுலேருந்து அப்படியே நாங்கள் நேராக போகணும். இதில் எல்லாமே வந்து ஒரு அடையாளத்துக்காக தான் சொல்லி கொண்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் விரைக்கில் வந்து இலகுவாக இருக்கும். தலை போய்க்கில் தான் தம்புத்தேகம கல்கமோ அப்படியே ரயில்வே ரோட் வந்து இந்த ரோட் தான். ஏன்னா தலாவ ரயில்வே ஸ்டேஷனையும் வந்து தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். மீண்டும் இதிலிருந்து 750 மீட்டரில் வந்து வலது பக்கம் திரும்பணும் அப்படின்ட்டு காட்டு. நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்க இந்த கேப்பில் 3வது கொய்யாக்கா வந்து துண்டு போய் கொண்டு இருக்கு. பொறாமை விஷயம் என்ன கண்ணூர் படையில் பொறாமை படையில் உங்களுக்கு காட்டுறோம். இப்படி தான் 4 கொய்யாக்கா என்ன வேணுமா? சரி, இதில் வரைக்கில் பாருங்கள் இந்த ஜங்ஷனால் வந்து திரும்பட்டோம் அப்படின்னு காட்டுது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஒரு பெரிய ஆமிக்கமும் இருக்கணும் போல இருக்குது. அதில் 3 கிலோமீட்டர் போக சொல்லி காட்டுது. ஆனால் இந்த ரோட்டால் வந்து நான் இதுக்கு முதல்லே வந்து போயிருக்கேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆங்களோட வரைக்கில் இந்த ரோட்டால் போய் அப்படியே வந்து புத்தளம் ரோட்டால் ஏறி போன ஞாபகம் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் டீம் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க பஸ்ஸை நிப்பாட்டிட்டு. ஆனால் கயாலினி சொன்ன மாதிரி இஞ்சால பக்கத்தில் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்தே தொடங்கிட்டு இந்த மரங்கள் எல்லாம் 2 பக்கமுமே. இதில் நினைக்கிறேன் வயல்கள் எல்லாம் இஞ்சால இருக்கும் போல தாராளமாக. இப்படி பெரிய வாய்க்கால் இருந்தால் கட்டாயம் இருக்க தான் செய்யும். சரி, இப்போ போய் கொண்டது நாங்கள் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ ஒன்றை பார்த்து நான் எந்த கடவுளை வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு வியூ வந்து ஒரு குளத்தில் வந்து பார்த்ததில்லை. இதில் வந்து மீன் விற்று கொண்டிருக்கேன். இங்கே வரேன். எல்லாமே வந்து தனிக்கிற சிங்களாக்கள் தான் இந்த இடங்கள் இருக்கணும். கவனமாக போங்க கையாளி. எங்களோட ஊர்களில் உழவு குளங்கள் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு வியூ வந்து இல்லையே. இந்த கடவுள் இருக்குது. உங்களோட ஊரில் இருக்கா? என்ன வியூ பார்க்க வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த மரத்தின் ஒரு கலர் மஞ்சள் கலர் மாதிரி தூள் கலர் மாதிரி அடிச்சு நல்லா இருக்குது. இந்த தாமரை பூ என்ன பூ இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து அந்த மரங்கள் தான். நல்லா இருக்கும் உண்மையிலுமே. இதில் இப்படி போட்டிங் போனால் நல்லா இருக்கு. ஆனால் போட்டிங் போகவே இல்லை, எல்லாம் படந்து. இப்போ உங்களுக்கு வடிவா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மரங்கள்ன்ற கலர்களை பாருங்கள். அப்படியே குளத்துக்குள்ளே நின்றும் இப்படி ஒரு கலரில் வந்து இருக்குது. சரி, நாங்களும் வந்து கிட்டத்தட்ட திரும்புகிற சந்தி வந்துட்டு அதால் அப்படியே போய்க்கலாம் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். சூப்பர் இடம். நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா இந்த இடத்துக்கு அப்படியே வந்து சில் பண்ணி கொண்டு போகலாம். அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பெல்லாம் வந்து வச்சு விற்று கொண்டிருக்கணும். பயணத்தை தொடங்குவோம். சரி, இதில் ஒரு உள் சந்தி தான் வருது. கூகுள் மேப்பும் காட்டுது. கூகுள் மேப்பை நம்பி போகலாமா இல்லையான்னு கூட தெரியலை. சரி, என்னால் லொக்கேஷன் அதாக தான் இருக்குமென்ற நம்பிக்கையில் இந்த ஒரு ரோட்டால் விடுறேன். நான் இடையில் போய் எங்கேயாவது வந்து ஜாயின்ட் ஆகும் போல் இருக்குது. ஒரு அமைதியான சிங்கள கிராமம் தான் இது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இங்கால வந்து ரோட்டுகள் வந்து மோசமாக தான் இருக்குது. அங்கால போய்க்கல எந்த மோசமாக எல்லாம் இருந்துச்சுட்டா சரி. இப்போ வந்து ஒரு கிராமப்புறத்தால் கூகுள் மேப் தன்னை விளையாட்டை காட்டி கூட்டிகிட்டு போகுது. இல்லை போகிற வழியில் ஒரு பிள்ளையார் சிலை ஒன்றை பார்த்து நாங்கள் எப்படி எல்லாம் சோடிச்சு வச்சிருக்கோம் பாருங்கள். வேட்டி எல்லாம் பட்டு வேட்டி எல்லாம் கட்டி நல்லா இருக்கும் உண்மையிலே. அப்படியே முன்னுக்கு வந்து ஒரு ஜீப் கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அங்கே தண்ணி எல்லாம் ஊருக்கு இப்படி தான் கொண்டு குடிக்கிற உள்ள இருக்காங்களே. அதாவது இந்த ஊரில் இப்படி தான் குடிப்பிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்ட வந்துட்டவனு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது ஒரு தனிப்பட்ட காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் இவையில் வந்து இப்படி உருவாக்கி இருக்கு நம்ம வாய்க்கால். அங்காள பக்கமும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் வந்து இந்த இடது பக்கத்தால் தான் போய் சொல்லி காட்டி கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் போய் பார்ப்போம்.
அந்த சொல்லிட்டு பாருங்க இவ்வளோ மரங்கள் இஞ்சு இந்த கடவுள் ஒட்டே மாதிரி மரங்கள் இது என்ன மரம் மட்டும் தெரியல அப்படியே கிளையாக இருக்குது. நான் என்ன ஒன்றுக்கு பயந்துட்டு வந்தனோ அந்த சந்தர்ப்பம் மட்டும் இது நடந்திருக்கு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் வியூவே தெரியும் நினைக்கிறேன். இந்த மரங்கள் இருக்கிற துண்டுக்கு தான் வந்தேன். இந்தியாவில் எங்கட ஊர்களில் இருக்கிற மாதிரி மரத மரங்கள் அங்கால நான் நினைக்கிறேன் இதே மரம் வந்து இங்கேயும் இருக்குது போல இருக்கேன். இது அக்ராயங்குளமா? ரைட். இவ்விடத்துல இருந்து அங்காளி பக்கம் தான் வந்து பாத்திங் பிளேஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தவே அதை குளிக்கிறதுக்கான துண்டு. ஆனால் இன்றைக்கு வந்து தண்ணி இல்லை. இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு இயற்கையை ரசிப்பு. சரி ஓகே, இப்போ ரங்கிட்டோம் கயால்னிட்ட கேட்போம் பேசாமே இருக்கிறேன். என்ன 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 மாதிரி இருக்குது? வீடியோவில் பார்த்த மாதிரி தண்ணி இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. நேரே வந்து பார்க்க நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மிஸ்ட்டாக இருக்கிற டைம் இல்லை மழை பெய்கிற டைமில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் சனி ஞாயிறில் வந்து தண்ணி திறப்பினம் போல இருக்கேன். நாங்கள் இப்போ வந்து கிழமை நாளில் வந்து அதில் வந்து எங்களுக்கு தண்ணியை அந்த குளிக்கிற வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிட்டு ஆனால் குளிக்கலே வந்து கவனமாக இருக்கணும். இதில் குளிக்கல, அது குளிக்கிறதுக்கு வேறு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்கண்டா இதில் அங்கே வரைக்கும் தாக்கும். இதாக பாருங்கள் அதில் தண்ணி நின்று அடையாளம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவதானமாகவே இருங்க. இங்கே எவ்வளோ மரங்களை பாருங்கள் அங்கே அந்த தொங்கல் வரைக்குமே வந்து போய் கொண்டிருக்கு. சூப்பராக எனக்கு உண்மையிலுமே பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு இடம் எங்கள் இடங்கள்ல இல்லைன்றதான் கவலை. அக்கராயங்குளம் இது இந்த ஒரு மடங்கு கூட இல்லை நினைக்கிறேன். இது கணக்கு இது நான் நினைக்கிறேன் இந்த மரத்தாலேயே சூழ்ந்திருக்கு. இது வேற மரம், இதுதான் முதிரை. அந்த என்ன மரம்? மருத மரம். ஆனால் இங்கால வேறு. ஆனால் மருத மரமே இங்கே கட்டு விட்டு வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்க, இதில் தெரியுது எத்தனை கட்டு இருக்குது. எங்கட ஊர்லேயும் இருக்கு. ஆனால் அவ்வளோ நிறைய கட்டோட நான் பார்க்கல. இங்கே நிறைய கட்டு விட்டுருக்கு. இது என்ன மரம்னு தெரியல. ஒரு குடும்பம் வந்து இந்த இடத்துல ரிலாக்ஸாக அப்படி சில் பண்ணிட்டு குளிச்சுட்டு சனி ஞாயிறு வேறு அந்த தண்ணி மூடைக்கு அந்த சத்தமும் கேட்க நல்லா இருக்குமா. நாங்கள் இன்றைக்கு வந்தது பிழைச்சிட்டு அங்கே இது லாமேஸ்வர் வந்தது அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடுத்து விட்டுட்டேன். இந்த அழகான இடத்துலேருந்து எதை பார்த்தாலுமே வந்து அழகாக தான் இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் போய் முடிஞ்சோம். முதல்ல இடங்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு வந்து சாப்பிடுவோம். வேணே பசிக்குது. சாப்பாடு இந்த ரோட்டில் விற்பினோம், அதை வேண்டிட்டு வந்து நாங்கள் 3 கடையில் 3 விதமாக வேண்டி 2 கடையில் 2 கடையில் 4 பார்சல் வந்து வேண்டிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றத பங்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இப்படி ட்ரிப்புகள் அடிக்கிறதுக்குள்ள வந்து பட்ஜெட் தான் அடி விடுவேன். பட்ஜெட் சாப்பாடுகளுக்கு பெட்ரோல் ஓரளவு அடிச்சுட்டனாலும் காரில் வந்துடலாம். ஆனால் சாப்பாடுகள் மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். சரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ சாப்பிடுவோம். ஓகே, இப்போ சாப்பாடு விரிச்சு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. அவைக்கு ரைஸ் வந்திருக்கு. எங்களுக்கு சோறும் சிக்கன் கறியும் பருப்பும் பீட்ரூட். பரவாயில்ல, 300 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு. இது வந்து நீங்கள் அன்றாபுரம் சைடில் ரோட்டு கடையில் இல்லை இலங்கையில் ரோட்டு சைட்லேயே வந்து விற்பிட வேணாம். எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி. இல்லை ஜானமா ரைஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் சிக்கனை தான் வந்து கண்டெடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்குதா? ஓகே, நன்றி. அப்படியே வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இந்த இடத்துல. இப்போ வந்து தம்பியும் வந்தவர் இந்த ட்ரிப்பில் வந்து தம்பியும் வந்து வாகனம் ஓடுவார். அதில் வந்து தம்பிகிட்ட கொண்டு போக சொல்லி நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போகிறோம். போய் இதை தாண்டித்தான் நாங்கள் தேடி வந்த அளவு இருக்குது. இது வந்து ஒரு குளிக்கிற இடம். குளிக்கிற இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் போயிட்டு அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே நாங்கள் மேலே அந்த காருக்கு பின்னால் போவோம். ஏன்னா அந்த கார் போகிற வியூ வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டா தான் சூப்பராக இருக்கும். அதால் தான் அதே மாதிரி ரோட் ஷோட் எங்கடாண்டு ஜோசிங்கண்டா சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு. அப்படியே நான் இதில் இருந்து அப்படியே காட்டுற பாருங்கள். இந்த வியூவில் போய்க்குள்ள இப்படி இருக்கு மட்டும் உண்மையிலே அந்த மிஸ்டான டைமில் இதுக்குள்ளே அப்படியே கார். ஆனால் அதுக்குள்ளே இடையில் வந்து கொஞ்சம் பள்ளமான ரோடு இருக்குது போல், அதுக்குள்ளே கொண்டு போகிற கஷ்டம் தான். ஆனால் உண்மையிலுமே இந்த இடத்துல நடந்து போகிறது வந்து சூப்பராக இருக்குது. அப்படி ஆகலை சொல்லுவோம், நீங்கள் போகும் பிறகு போங்க நாங்கள் வாரம்ட்டு. இங்கே இன்னும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர்கள் எடுக்கிறேன்டா சூப்பராக இருக்கும். இது இல்லை ஊர் ஆக்கள்கிட்ட கேட்டு வரணும். இப்போ தண்ணி திறப்பினம் இந்த டைம் வந்து அங்காளையெல்லாம் பாருங்க, அங்காளை இன்னும் நல்லா இருக்குது. ஊராக்கள்னு சொல்லிக்கல ஆர்ட்ட போய் நாங்கள் நம்பர் தேடி எடுக்கிறது. இந்த அலங்கால வாராக்கள்கிட்ட கேட்கலாம். ஆனால் இங்கே அங்கே இந்த கனதரம் வந்துட்டோம் இல்லை. இப்போ இங்கே இருந்து அங்கே திருப்பி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே நாங்கள் இப்போ இருக்கிற வேணே. ஆனால் ஒரே கவலை உண்டு, தண்ணி இல்லாமல் போயிட்டு நாங்கள் தனியாக பைக்கில் ஒரு நாள் வருவோம். நாங்கள் இப்போ வந்து முன்னுக்கு வந்துட்டோம். பின்னால் வந்து ஒரு அக்கா பாஞ்சு விழுந்து வந்தால் நான் காருக்குள்ளே கொண்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக வந்து ஓடிக்கொண்டு வரேன். அக்கா பாருங்கள் எப்படி போகிறான்ட்டு பிச்சு கொண்டு போகிறான். இந்த இடத்துல கார் வரதை பாருங்கள் முன்னுக்கு. பக்கத்தால் வருது. இதுதான் இந்த சொப்பனம் இல்லாதன்ற ஒரு ஃபீலிங் வந்து இப்போ இப்படியான இடங்களில் வந்து தெரியும். ஆனால் ஆக மோசம் இல்லை, இந்த காரில் வரலாம். இதில் பாருங்க கூகுள் மேப்பில் இப்போ காரில் நாங்கள் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறது வந்து இவ்வளோ தான் உள்ளே காட்டுது. மண்டகலை ஃபாரஸ்ட், மண்டகலை தலாவை மண்டகலை அடிச்சிங்களாலே இந்த இடத்துக்கு வரலாம். களைச்சி போயிட்டீங்களா? காரில் ஏறி வாரீங்களா? இல்லை வார நட நல்லா இருக்குது. இப்போ இந்த லொக்கேஷன் வந்து 2 பக்கம் வந்து பச்சை கலர் ஃபுல்லாக இருக்குது. இதில் நிப்பாட்டிட்டு
ஃபோட்டோ ஷூட் எடுப்பேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்க சூப்பராக இருக்கும். அந்த 15 இப்படி வளைஞ்சு வர இடத்துல ரெண்டும் இப்படி முக்கோண வடிவில் செய்கிறது. அப்பப்போ அன்னையாக்களும் வந்து இதால் போய் வந்து கொண்டு தான் நெல் கட்டி கொண்டு போகிறேன். இப்போ போய் கொண்டிருக்கைகளே வந்து கயாழினி வந்து ஒரு காயை பார்த்துட்டா. இது என்ன காயன்றது எனக்கு என்ன தெரியலை. இதில் வந்து கொஞ்சம் பால் வருது என்ன. இது வந்து நான் இது இல்லை இந்த சாப்பிட்ட ஞாபகம். இது வேறு பால் வருது. சாப்பிட்டு மண்டையை போட்டுறாங்க வச்சுருங்க அப்படியாது. இது நான் நினைக்கிறேன் கயாழினி அந்த காலத்தில் அந்த எங்களை விளாத்து என்ன குளம் அது அக்கராயங்குளத்தில் செய்த மாதிரியே வந்து இந்த இடத்துலையே வந்து செய்திருக்கிற போல இருக்கும். இது வந்து காடெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பாருங்க. நான் சொன்னதுக்கான இது இஞ்சால பக்கம் ஃபுல்லாக மரங்களாக இருக்குது, அங்கால பக்கம் மரங்களாக இருக்குது. ஆனால் அங்கால அதை தாண்டி வந்து வயல்களாக இருக்குது. சரி, இப்போ நடந்து 7ஆவது கட்டத்தில் கயாழினி வந்து சொல்லிட்டா இதில் நீ பாட்டி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு. நாங்கள் காட்டில் வந்திருக்கோம். கச்சு பார்த்தாங்க, சூப்பத்துக்கும் வந்திருக்கோம். வேறு பூ பாருங்க, குளம்ல வந்திருக்கோம் குளிக்க. குரங்க பாருங்க எப்படி பாஞ்சு பார்க்குறது. உங்களோட யூடியூப் சேனலுக்கு பேர் என்ன? கிதேஷ் vlog. என்ன நேம் உங்களோட யூடியூப் சேனலுக்கு? கோச்சு விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி சொல்லு, கோச்சு விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் இதில் சினிமாட்டிக் எல்லாம் எடுத்து கொண்டு வந்தோம். அப்போ ஊராக்கள் வந்து இந்தியா வந்து நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் ஓவமெண்ட்டு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் மண்டகலைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்க இடத்துக்குள்ள யானை இருக்குது தான் பார்த்து போங்கன்னு சொன்னாங்க. பயமெல்லாம் நினைக்கிறீங்க திரும்ப போகிறோம் இதுலேயே. சரி, என்னால் வந்து நம்பிக்கை பார்த்து போங்க அப்படின்னு சொன்னதே பார்ப்போம். இந்த இடம் அதாவது ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தாண்டி வந்துட்டோம். அதுக்குள்ள இடையில் ஒரு துண்டு ஒன்று இருந்ததை உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டகலா ஃபாரஸ்ட் ஷார்ட் காட்டினது கூகுளில். இதில் ஒரு குரங்கை பாருங்களேன் எப்படி ஜாலியாக இருக்காருன்னு ஒட்டியே ஒரு தடியில். இதால் போய் அப்படியே மெயின் ரோட் வந்து காட்டுது. அதில் போய் வவுனியா போகலான்ட்டு போய் கொண்டு இருக்கிறேன் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு புல் கட்டி இருக்குது தானே. இதை வந்து பார்த்துட்டு தூரத்தில் ஜானேட்டு கற்று எங்கேட்டு கேட்டுனான் தெரியும். இதைத்தான் வந்து காட்டினாங்க. கடவுள். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா ஊராக்கள் ஒரு ஆக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இதால் போய் அனுராதபுரம் போகலாமாம், ஒரு ஹாபட் ரோட் வருமாம். ஆனால் ஒரு யானை எங்கே நிற்குதுன்னு சொன்னார்ன்ட்டு எனக்கு தெரியல. எங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போயிட்டு போல இருக்கு அந்த. சரி, இப்போ வந்து மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இதிலேருந்து அந்த தலாவ ரோட்டுக்கு 4 கிலோமீட்டர் போகணும். குறிப்பாக இந்த மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்களாண்டா இப்படியான மரங்கள் தான் இருக்குது. ஜோலிலாம் பாருங்கள் எப்படி மரங்கள் இருக்குண்டு. நல்ல வேளை இந்த ரோட்டால் வந்தது. ஒரு பக்கம் மரம் மட்டும் வளர்ந்து அப்படியே நிழல் தர்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நாளும் பார்த்திங்களாண்டா இவருக்கு நான் அந்த எனக்கு பயம் இவர். இன்றைக்கி நான் கொஞ்சம் பேச விட்டோன்னா அந்த பிடிச்சதோ இவ்வளோ நாள் ஆசையில் இருக்கிற மாதிரி. என்னடா செய்கிறா டேய், மண்டையை பிடிக்கிறான் சொல்லிக்கிறான். சரி காணும். இங்கே வர இவ்வளோ ஹெல்மெட்டுகள் போட்டு விற்கிறான். சரி, இப்போ போவேக்கில் ஒரு இடத்துல வந்து ஹெல்மெட்டுகள் போட்டு விற்கணும். எப்படி ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க வித்தியாசமான ஒரு செட்டப் அப்படின்ட்டு பாருங்கள். இது வந்து வளமையான விலை தான். நானும் மற்ற இடங்களில் விற்கிற மாதிரி தான். 4000 ரூபாய் இதெல்லாமே வந்து நார்மலாக நாங்கள் வீடுகளுக்குள்ள போட்டு தெரியுற ஹெல்மெட்டுகள். அதே மாதிரி இந்தியாவிலே வந்து பாருங்கள் இதெல்லாமே வந்து 2800 அப்படின்ட்டு போட்டுருக்கிறது ஹெல்மெட்டுகள் எல்லாம். பரவாயில்ல. ஆனால் அதே இதை தான் நான் ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்லுவேன் ஒரு மெத்தடில் வந்து சேல் பண்ணினேன். நல்லா இருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து 1400 இந்த நார்மல் ஹெல்மெட்டுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு போடுறது எல்லாமே ஒரு நல்ல செட்டப். இப்படியெல்லாம் கூட ஊர்களில் வந்து அடிக்கி பிஸ்னஸ்கள் செய்யலாம். நாங்கள் பேர் வந்து வலிக்கிடுவோம். சரி, இப்போ இடையில் நிப்பாட்டினாங்க. என்னதுக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டமேலன் வந்து சிவப்பு தானே பார்த்துருப்போம். வேணே
பார்த்ததே இல்லையா? ஆனால் நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன மாதிரியானு தெரியல. எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு இப்போ போகிறோம். அதனால் நீ விட்டால் சில வேளை வாகனத்தில் அம்புட்டுருவாள். அதனால் வந்து நைஸாக நாங்கள் தான் பத்திரமா கூட்டிகிட்டு போகணும். இங்கே அப்பயும் போடுறாள். ஐயே மேகேக்கியதை இப்போ வந்து நான் 2 தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுருந்தால வந்து நாங்கள். ஆனால் வந்து 3 இருக்குது. சிவப்பு, லைட் மஞ்சள், இது வந்து டார்க் மஞ்சள். இந்த 3 பூசணிக்காய் வந்து 230 ரூபா கிலோ அப்படின்ற மாதிரி. கிலோக்காய் ஜஸ்டி அதிகா இது ஒவ்வொரு விலை 200 ரூபா, 230 ரூபா, 300 ரூபா. இது வந்து இதை ஒன்று சொன்னவர் மறந்து போச்சு. இதில் எது இப்போ ரைவனபுரம் இது பார்க்க நல்லா இருக்கா? இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். இது 2 வந்து இது நாங்கள் சாப்பிட்ருக்கனால இதை விட்டுட்டு இது 2 ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கடும் மஞ்சளில் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது பழம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருண்டியாக இருக்குது சொன்னவர். அதில் வந்து நாங்கள் சின்னனையை வந்து போகிறோம். கப்பலை தேண்டா ஐயா தான் இப்போ பாருங்க அண்ணா அப்படி வெட்டி கொண்டிருக்கேன் சுற்றி. ஆனால் அது வந்து ஒரு டிசைனாக தானே வந்து வெட்டினேன். இது நார்மலாக நாங்கள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய மாதிரி வெட்டிதார். மேகக்கோ இது எந்த லாவி மட்டக்களப்பு சைட்லேருந்து தான் வரதான். இந்தியாவில் வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் அப்படி இருக்கட்டே. கலர் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் பழம் போடுற மேலே தான் டேஸ்ட்டாக சொன்னான். டேஸ்ட் சொன்னோம். கையாளி ஒரு செய்தி காட்டி விடுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மெலன் ஸ்டார் உங்களை அதான் சொல்ல போகிறாங்க. சரி ஓகே. மேட்டாக்கில் வெயிட் பண்ணிங்கன்னா இல்லை சாப்பிட்டுட்டு மற்ற வேண்டியில்லை. என்ன காசுக்கு 900 ரூபாய் கிட்ட வருது. இது 300 ரூபா. ட்ரை பண்ணவும் தேவையில்லை. கலர் தான் வித்தியாசம். சரி இப்போ ஆல் டைம் வந்து கொடுத்தாச்சு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. கொட்டையோட சாப்பிடல. கொட்டை சூப்பரா. கொட்டையும் சாப்பிடலாம். இது ஏன்னா நல்லா இருக்கு. ஜம்மியாக இருக்கானே. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி நீங்கள் எல்லாம் வளர்ந்து வரைக்கும் இதை பார்ப்பீங்கள் தான். இப்படி எல்லாம் மாமாவோட தெரிஞ்சேன் அப்படின்ட்டு. இவருக்கு தர்ஷனுக்கு மாமா, அவருக்கு வந்து நான் பெரியப்பா. இது வந்து நாங்கள் குருநாள் ரோட் போய்க்குள்ள இந்த கடை இருந்தது. இது வளர்ந்தால் இந்த கடை இருக்கும்னு நினைக்கிறேன். போக வந்து எல்லாம் வாட்டர்மெலன் கடைகள் தான் ஃபுல்லாகவே. சரி நாங்கள் அப்போ இதில் இருந்து அடுத்ததாக வந்து போய்க்குள்ள வித்தியாசமாக இருந்ததுன்னா காட்டுறோம். சரி இப்போ போய்கொண்டது நாங்கள் இடையில் ஒரு இடம் எனக்கு உண்மையில பேர் தெரியல. பேரெல்லாம் மறந்துட்டேன். இஞ்சாலையும் போகலாம். அதே மாதிரி அங்கே பாருங்க எங்களோட வந்தார்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். பவுனியா நீங்கள் இங்கே தான். இந்த இடத்தின் பேர் என்ன? இது வெஸ்ஸகிரின்னு சொல்கிறது. அது என்ன அர்த்தம் தமிழில்? வெஸ்ஸகிரின்னா அந்த ராவணாக்கின் இங்கே தான் இருந்திருக்கு. அவர் ராவணர் இங்கே தான் இருந்தார். ராவணன் அப்பா எல்லாம் இங்கே தான் இருந்தார். ராவணாக்கின் வேறு நாட்களோட அது போன இது இருக்குது. இஸ்டாகேட் அங்கே இருக்குது. படி இஸ்லாமி. நீங்கள் அன்றாபுரம் தானா? சரி சரி சரி. நாங்கள் வந்து வந்ததுக்கான காரணம் வந்து இதில் வந்து கரும்பு ஜூஸா இப்போ கூடுதலான இடங்களில் வந்து விற்பினா நான் உண்மையிலுமே வந்து குடிக்கலை இலங்கையில். ஆனால் வந்து இந்தியாவில் இருக்க குடிச்சினா அதில் வந்து டேஸ்ட் எனக்கு சரியாக வந்து இதாகல. கேது ஒன்று வந்து 200 ரூபாயாம். ரெண்டு கயாளி ஒன்று அப்படி என்ன சொல்கிறது கரும்பை விட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு. ஏட்ட இதுண்ணா ஏட்ட சரி கயாளி வந்து வைக்க போகிறாங்க கரும்பு. நானே அப்படியே புளிஞ்சு கீழே உள்ள போகணும். அங்காள பக்கம் வந்து ஜூஸ் ஆகும். ஒன்றே காணாது போல இருக்கேண்ணே. ரெண்டு மட்டையை வந்து வைக்கிறான். புது தொழில் தொடங்கிய கையாளடி. அப்போ மிஷின் ஒன்று எடுத்துகிட்டு தொழில் தொடங்குறோம். உண்மையாக நல்லபடியாக வந்து உழைக்கலாம். இதில் பாருங்கள் அப்படியே வடிஞ்சு இதுலேயும் ஒரு சாறு மாதிரி இருந்தால் அது அப்படியே வந்து இந்த தொகுதியில் வந்து வரும். சரி அதை கொண்டு வந்து இதில் வந்து திருப்பியும் ஒரு வடி வச்சு வடித்து தரணும். இப்போ கல்யாணி வந்து உங்களுக்காக குடிச்சு சொல்லுவாள் என்ன மாதிரி இருக்குன்னு. உண்மையாவா இது வரைக்கும் கரும்பு ஜூஸ் குடிக்காத ஒரு பெண்ணாக நீங்கள் தான் இருந்திருப்பீங்கன்னு நான் யோசிக்கிறேன். அந்த சர்க்கரையை கரைச்சி போட்டு குடித்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படி? சரி இப்போ நான் வந்து குடிச்சு பார்க்கணும். நல்லா இருக்குது. அந்த இந்தியாவில் குடிக்கல வந்து ஒரு ஃப்ளேவர் உண்டு. இந்த கருப்பாக ஒன்று போடுவினம். கிட்டத்தட்ட நான் தமிழ்நாட்டில் வந்து குடிச்சிருக்கேன். அது கொஞ்சம் வாசனை கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதனால் வந்து நான் பெரும்பாலும் குடிக்கல. ஆனால் எதுவுமே படாத சூப்பராக இருக்குது. இல்லைங்க காசு 200 ரூபாண்டா. இந்தியா காசுக்கு ஒரு 40 ரூபா வேறு நினைக்கிறேன். இல்லை 50 ரூபாய் கிட்ட வேறு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் குடிச்சு கொண்டு கேட்கல ஒருத்தர் தமிழில் கேட்குறான். என்ன கேட்டுன்னா மாடு எங்கே ஏண்டா ஆடு எங்கே என்று கேட்டோம். 6 பாண்டு பார்த்தா தமிழ் படியன். என்ன ஊர் உங்களோட பேர்? என்ன கல்லிமுலை. இந்த இதுக்குள்ள எங்கேயும் இருக்குதாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க தமிழாக்கள்? எல்லாம் தமிழ். ஒரு 10
பேர் போல இருக்கிறாங்க. 10 குடும்பம். 10 பேரா 10 குடும்பமா? 10 பேர். 10 பேர் தான் இருக்காங்களா இங்கே தமிழாக்கள்? எல்லாரும் வந்து ஆடு மாடுகள் எல்லாம் வளர்க்குறீங்களாண்ணே? அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யணும் இங்கே தொழில்? அம்மா இல்லை. அம்மா இல்லை. அப்பா தான் இருக்கிறாங்க. அப்பா தான் இருக்கிறாரா? அப்பா அண்ணா அக்கா. நீ படிக்கிறியா? எத்தனாம் ஆண்டு? 8. 8ஆம் ஆண்டு. யாரோட அம்மம்மாவோட இருக்கியா? இல்லை. அப்போ மாமியோட. மாமியாக்களோட. ஓகே ஓகே. கனகாலமாக இருக்கு உங்களோட அம்மா அப்பா உனக்கு இந்த சிறப்படி எனக்கு வந்து தெரிஞ்சிருக்காதானே? இது என்ன இடம் தம்பி இது? இங்கே அந்த கல்லுமலை அந்த முதாக்களுங்க இருந்த இடம். அந்த அது உள்ளுக்கெல்லாம் இருந்த இடம். இருந்த இடமா? உள்ள போனால் பார்க்கலாமா? பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு கைட் பண்ணுவியா என்னென்ன இடம் இருக்குன்னு? பாப்போம்மா. யாரா இருந்தேன்னு தெரியுமா? ராவணன் இருந்த இடம் இல்லை தெரியாதுண்ணே? தெரியாதுண்ணே. சரி ஓகே, நாங்கள் போய் பார்க்குறோம் தம்பி. சந்தோஷம்டா உன்னை சந்திச்சது. சரி, இப்போ நானும் தம்பியும் வந்து இந்த இடத்த போய் சுற்றி பார்ப்போம். முதலாவது தம்பிக்கு வந்து ஒரு 4-7 மணி இப்போது இருக்கிறது ஏன்டா பேங்கில் வந்து எடுக்கல. இதை வச்சிரு சரியா? இது வடிவா வண்டி சாப்பிடு. இப்போ எங்களுக்கு இது சின்ன இடம் தானே, இந்த சின்ன இடத்த நீ தான் இப்போ கைட். நாங்கள் உன்னை பார்க்க வர போகிறோம் சரியா? நீ வடிவா சுற்றி காட்டினேன்னா நிறைய பேர் அனுப்புவோம் சரியா? சும்மா சொன்னான் நம்பிக்கையை வந்து கொடுக்க விடா. வா போய் பார்ப்போம். சரி, இப்போ வந்து தம்பியோட போகிறேன். விசாகா அப்படின்னு ஒரு டிஷர்ட்டை வந்து போட்டுருக்கிறான். நான் வந்து கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணணும். இவங்களுக்கு வந்து சரியான அந்த ஒரு இது தெரியலை யார் என்ன செய்யுது அப்படின்ட்டு. பார்த்தோம்னா நல்ல மண் நினைக்கிறேன். காணும் ரோட்டை கிராஸ் பண்ணுறேன். என்னடா சாப்பிட்ட நீ மத்தியானம் தம்பி? சாப்பிடலையா என்ன? இல்லை. அடே என்னடா தம்பி ஏன் பசிக்கலையா? இல்லை இல்லை பசிக்கல. பசிக்கலையா? ரைட் ரைட். இதில் என்ன போட்டிருக்காங்கன்ட்டு வாசிச்சுட்டு போவோமா தம்பி? வா அந்த அதில் பார்ப்போம். அதில் ஒன்றும் போடலை. இதெல்லாம் போட்டிருக்கு. இதில் பாருங்கள் போட் ஒன்று போட்டிருக்கணும். இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மக்கள் வசிக்கும் இடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது 2ஆம் தேவ மன்னனால் 307 கிறிஸ்துக்கு முன் 260 307 வரையும் கட்டப்பட்ட விகாரையின் அடையாளம் என கருதப்படுதாம். கோயிலின் பெயர் குறித்தோ வெவ்வேறு கருத்துக்கள் வந்து உள்ளன. ஆனால் கல்வெட்டு சான்றுகளின்படி தேவதானம் பிரதேசிய மன்னரால் கட்டப்பட்ட அப்படின்ட்டு போட்டிருக்கணும். பாறைகளின் 3 பாறைகளின் கட்டப்பட்ட இந்த கோயில் 23 குகைகள் இருக்காம். அவற்றில் 16 பிராமிக்கு முந்தைய கல்வெட்டாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். ஓவியங்களும் இருக்கா அப்படி எல்லாம் போட்டிருக்கணும். சரி, உள்ளே போய் பார்ப்போம். சரி, இப்போ போய் பார்ப்போம். ஆக்கள் வசிச்ச இடம் தானே? ரைட் ரைட். குரங்கு கிடைக்காது? நிறைய குரங்கள் இருக்குடாப்பா. கிடையாது. இங்கே உப்புல குரங்கு இங்கே பாருங்க. இது ஃபுல்லாகவே வந்து குரங்கு தான். முதலாவது எங்கே பார்க்க போகணும்? நேராவா? அங்கே போகணும். அங்கே இந்த வடிவான இடம் ஒன்று இருக்குது. இந்த இடத்த தான் வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அந்த இடத்துல. சரி, இதில் போய்களை வந்து இந்த தம்பி சொன்ன விஷயம் இந்த குகமாக இருக்குது தானே, இதுக்குள்ளே வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தங்கம் எடுத்தவங்களாம். இதில் ஒரு மயிலுண்டு அந்த பறந்துட்டு இந்த கல்லில் தான் இந்த முத காலத்தில் பாம்புங்க எல்லாம் போகிறது. இந்த கல்லாலையா? இந்த இங்கே தான் முத ஆக்களுங்க இருப்பாங்க. ஆக்கள் கீழே இருப்பினா பாம்புகள் எல்லாம் வந்து மேல் பக்கத்தால் தான் வந்து போகும் அப்படின்னு தம்பி போயிட்டு அந்த அங்கே எல்லாம் போகும். சரி தம்பி, நீ ஏதோ ஆடு மாடு ஏதோ தேடி தானே வந்த நீ? ஆடு இல்லை, கரும்பு விற்கிற இடத்துக்கு. அதுக்காக வந்த நீ? இந்த அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க. எங்கள்ட மாமிட இந்த தம்பிட. சரி, தம்பிக்கு வந்து தமிழ் அதுக்கு மேலே சரி படிக்கிற சிங்களமா தமிழா படிக்கிறீங்க தம்பி? தமிழும் சிங்களம் ரெண்டும் இந்த போட்டில். இதில் வந்து போட்டிருக்கு நம்ம பார்த்தீங்கன்னாட்டா தெற்கு மலை தொகுதி 136 மீட்டர் நீளமும் 78 மீட்டர் அகலம் கொண்ட இந்த பாறை தொகுதி அருகிலே 11 குகைகள் வந்து காணப்படுதான். குகைக்கு அருகிலே கட்டுமானங்கள் இடிபாடுகளும் காணப்படுகிறது. மலம் அல்லது சிறுநீர் கழிவறைகள் இருந்ததுக்கான சான்றுகள் இங்கே காணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறோம். நினைக்கிறேன் அந்த காலத்தில் பாத்ரூம் இதுகள் வந்து இதுக்குள்ளே தான் வச்சு தந்துருக்கிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கொண்டு அடுத்ததாக வந்து இந்த மலசல கூடங்கள் இருக்குன்னு சொன்னதான் அதுக்கான சான்றுகள் வந்து கீழே இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதில் பாருங்கள், இதுதான் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின டாய்லெட். இதில் இது இருக்கிறதுக்கு என்றாலும் எப்படி அது நினைக்கிறேன் பாத்ரூம் அதுகள் இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்திருப்போம் நம்ம அப்படின்ட்டு. என்னடா தம்பி? சரி, இதுக்குள்ள வந்து விழா தானே ரைட். இதுலேருந்து நாங்கள் அப்படியே வந்து மேலே போகிறோம். தம்பி இதில் வந்து சொல்லிட்டு போகிறான், இஞ்சால வந்து கிடங்குகள் எல்லாம் இருக்காம, அதே மாதிரி அங்கே வந்து குளங்களும் இருக்காம. அந்த காலத்து ஆக்கள் வந்து தோண்டி மண் எடுத்த அந்த இடங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்த குழி இதுக்குள்ள வந்து காட்டுதால். ஆனால் இதால் எப்படி போகிறது? போகலாம் மாதிரி இல்லை. போகலாம். இங்கே பாருங்கள், இதுக்கால தான் நினைக்கிறேன் அந்த டாய்லெட் குழி ஒரு அந்த வடிகால் அமைப்பு வந்து இருந்திருக்கோம். ஏன்னா தம்பி இதில் போய்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே மயில் ஒன்று அகவி கொண்டிருக்கு. இங்கே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அதே மாதிரி அங்காள பக்கத்தில் நிறைய மயில்கள் இருக்குது, கத்துது எல்லா மயில்களும். இதில் வந்து முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்ச வரைக்கும் வந்து அனுராதபுர காலத்தில் வந்து
பிக்குவாக்கள் இருக்கிறதுக்கான இடங்கள் தான் இதுகள். இது வந்து சொல்லினோம், ஆனாலும் வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது. அந்த காலத்தில் இப்படியான ஒரு வாடி அமைப்பெல்லாம் செய்து அவையில் இருந்திருக்கிறோம் அப்படின்றத பார்க்கல. இப்போ இதில் இருந்து மேல் பகுதி மலைக்கு வந்து போகிறோம்டா. இதில் இருக்கிற மலைக்கு தான் மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இதில் தான் பிரதானமான குகைகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. இது வரேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இதில் இருக்கிற கல்வெட்டுகள் எனக்கு வாசிக்க தெரியல, அடையாளம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. இதே மாதிரி குகைகள் சிகிரியா போய்க்கும் இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரி வவுனியாலையும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய கல் இந்த ஒரு நுனியில் தான் இருக்குது. இஞ்சாலையும் வந்து உடைச்சிருக்கணும், அங்காலையும் வந்து உடைச்சிருக்கணும். இதில் தான் அந்த காலத்தில் இருந்தாக்கள் வந்து படுத்து நித்திர கொள்றதுக்கான இடம். என்ன தம்பி, இப்படி தானே அந்த காலத்தில் வந்து பிக்குவாக்களோ இல்லை ராஜாமார்களோ வந்து படுத்து இருந்திருப்பினோம். உண்மையில் வந்து நல்லா இருக்குது. நல்ல முதுகுக்கு வந்து குத்தாத மாதிரி நல்ல சாஃப்டாக வந்து அந்த பொலிஷிங்கை வந்து இதில் பாருங்க செய்து வச்சுருந்துருக்கிறோம். நல்லா இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருப்போம். சரி, இதெல்லாம் வந்து நான் இப்போ படுத்திருந்திருப்பேன். அப்படியே வந்து இஞ்சால பக்கத்துலேயும் பாருங்கள் இருக்கிறதுக்கான இடங்கள் எல்லாமே இருக்குது. உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஒன்று இதில் வாழ்ந்துருக்கணும். தம்பி வந்து அதால் போகிறதுக்கு பதிலாக பின்பக்கத்தால் வந்து சுற்றி கூட்டிகிட்டு போகிறான். வலிக்கு விழுந்துட மாட்டோமே. ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ளே தான் திரும்பியா தம்பி? இங்கே வந்தால் ஒன்றா பார்க்கலாமா? இந்த இருந்த ஆக்களுங்க இந்த இங்கே ஏய் அம்மோ வலிக்கிட்டு வாட்டா வலிக்கிட்டு. இப்போ நான் இதுலேருந்து அப்படியே கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை, அப்படியே வாட்டா வலிக்கிட்டு. ஓகே, இப்போ வந்து மேலே வந்துட்டோம். இதில் வந்து விகார அமைப்புகள் இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்குது. இந்த இங்கே இருந்து பார்த்தா அந்த மீன் தலை கந்த விளங்குது, இந்த இந்த டவுன் விளங்குது, எல்லாம் விளங்குது இங்கே இருந்து பார்த்தா. ரைட், மேலே என்ன இருக்குது? முதாக்களுங்க இருந்த இடம், இந்த இந்த முதாக்களுங்க இந்த தமிழ் கதைக்கிறதே இப்போ தமிழ் வருதில்லை அவனுக்கு. மாணிக்கவாசகர் இதில் படிக்கிறீங்க? இல்லை. அப்போ விவேகானந்தா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரைட். இதில் தம்பி சொல்ல கஷ்டப்பட்டது இதுதான். இதில் இந்த விகார அமைப்புகள் இது பாருங்க, இதில் எல்லாம் கல் எல்லாம் இருக்குது. இந்த கூகை எதுக்காக பயன்படுத்திருப்பேன்? இது அந்த சும்மா ஆக்களுங்க அந்த இருந்த இடம் அதுங்களுக்கு வேணா வந்து பாக்கியம் எனக்கு இல்லை. இதுக்குள்ள ஒரு வித்தியாசமான குகை ஒன்று இருந்தது. இதுவும் வந்து ஆக்கள் இருந்ததுக்கான இடம் அப்படின்னு சொல்லி. ஆனால் குறுகிய இடமா இருக்குது. அதில் போய் அப்படியே கீழே தான் இருக்கணும். வேணேன். சரி வேண்டாம் தம்பி வா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இது வந்து கல்வெட்டுகள் எழுதப்பட்ட இடம். அதை வந்து மறைச்சி வச்சிருக்கிறேன். தம்பி அவனை மூளை கட்டினது சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஜெயில் அப்படின்ட்டு. ஆனால் இதில் பாருங்கள், இந்த கல்வெட்டுகள் வந்து உங்களுக்கு தெரியும். இது அந்த காலத்தில் இருந்த ஆக்கள் தம்பி. அவையில் வந்து ஒரு என்ன நடந்ததுன்றதை எழுதி வச்சிருப்பினோம். இது வந்து அவைய மொழியில் வந்து எழுதி வச்சிருக்கணும். அதே மாதிரி இஞ்சால பக்கத்துலேயும் பாருங்கள், அதே இதுகள் தான் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே இஞ்சால நடந்து போய்க்குள்ள வந்து எல்லா விகாரங்களையும் வந்து தெரியுது. அதாவது ருவான் வெலிசாயா, அபயகிரி, சந்தகிரி சேவை. வேறு என்ன விகாரம் தெரியுது? முதல்ல இருக்கு ருவான் வெலிசா, அதுக்கப்புறம் அபயகிரி, அதுக்கப்புறம் சந்தகிரி சேவை, அதுக்கு பிறகு இந்த சீமாபோதிய அதெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தோன்னு. சரி, இவ்வளோதான் நாங்கள் பார்க்குறதுக்கான இடங்களா? சரி, நான் ஒரு அது விகாரை வந்து உங்களுக்கு காட்டுறேன் படிவா. இதில் பார்க்கல தெரியும். இந்த வியூவில் இருந்து பார்க்க 2 தான் தெரிஞ்சு. ஆனால் அங்கால பக்கத்துலேயும் ஒன்று தெரியுது. சூப்பராக இருக்குது இதில் இது பார்க்கல. சரி தம்பி, பார்த்துட்டோமே நான் எல்லா இடம் மேலே இருந்த இடம் பார்த்துட்டோம். அப்படி வந்து நாங்கள் கீழே இறங்குவோம். இதில் வந்து படிகள் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் வேணே இப்போ இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஆடு வந்து தள்ளி விழுத்துற மாதிரியே போகுது. சரி, இப்போ வந்து இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஓவியங்கள் எல்லாம் இருந்து அப்படின்னு சொன்னவே. அதே மாதிரி இதுக்குள்ளே தான் வந்து நிறைய பேர் இருந்திருக்கு நம்ம அந்த காலத்தில். ஓவியங்கள்லாம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு தான் கொஞ்சம் இருக்குதான். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான் தம்பி. பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் வந்து ஆளுக்கு தெரிஞ்சிருக்குதுக்குல்ல. இது பாருங்க எப்படியான கூகை அமைப்புகள் நல்லா இருக்குங்க. அப்படி பாருங்கள், இந்த கடவுளே உண்மையிலுமே ஒரு பிரம்மாண்டம். இந்த இந்த இங்கே தான் முதாக்கள் சித்திரம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த எங்களுடைய சிகிரியால் பார்க்குற மாதிரி அந்த அமைப்பு ஓவியங்கள். அதே மாதிரி இந்தியாவில் பக்கத்தில் வந்து அடுத்த ஓவியங்கள் எல்லாம் இருந்ததுக்கான சான்றுகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, தாராளமாக தெரியுது. நம்ம வாட்டோட நடக்கிற கவனட்டா வழுக்கு தாரம்பரமா. இதுலேயும் வந்து சித்திரங்களுக்கு ரீட்டு இருந்திருக்கு நம்மள. என்னடா இது பாருங்கள், கிட்டத்தட்ட சிகிரியா கால ஓவியங்களில் வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து அழிஞ்சு போயிட்டு இப்போ இந்த இடம் வந்து இவ்வளோ நாள் நான் வந்து பார்க்கலன்றது கவலை தான். சரி, இதில் வந்து 2-3 தடவை வழக்கி இந்த இடங்களை வந்து மலையில் ஏறி தம்பியோட கலைச்சி வந்து பார்த்தாச்சு. தம்பி வந்து நான் எதிர்ச்சியாக தான் வந்து சந்திச்சினான். தம்பியோட பேர் என்ன?
பிரதீப் குமார் தமிழ் பேர் தான் வந்து வச்சிருக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எப்பயுமே இருப்பீங்க, பிள்ளை ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் தம்பி வந்து சந்திக்கலாம், நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இது வந்து அன்றாபுரம் நாங்கள் கொழும்புலேருந்து வரைக்கும் முதலாவது சந்தியில் நேராக வந்தோம்னா சரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்த. அதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கிற மக்களே. பாய் பாய் சொல்லுங்கள்.